சம்பாதிக்கிற மாதிரி நடி, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடு, புகழ் பெறுகின்றது போல் களமாடு. வாய்ப்புகள் இருக்கு. யாரோட தெரியுமா பழகணும்? யாரோட பழகணும்னா உன்னை பிடிச்சி கீழே இழுக்கிறவங்களோட பழகவே கூடாது. நீ அன்னார்ந்து பார்க்கிறார் இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கை மட்டும் பார்த்து அவர்களோடு பழக ஆரம்பி. மிக சிறப்பானவர்களோடு உங்களுடைய புத்தியையும், உங்களுடைய பிசிக்கலா கூட நீங்க கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கருத்துகளோடு உடன் இருங்கள். பெரிய விஷயங்களை யோசியுங்கள். கணவன் மனைவி எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, அப்பா அம்மா சண்டை போட்டுக்காதீங்க. முக்கியமா சொல்றேன், குழந்தையை தந்தை கண்டிக்கின்ற பொழுது நீங்கள் தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் தந்தை போனதற்கு பிறகு தந்தையை குழந்தையிடம் திட்டாதீர்கள். தாய் கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு முன்னாலேயே தந்தை தாயை கண்டிக்காமல் இருங்கள். ஆளுமையான குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். இன்னிலிருந்து ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுருங்க. நீங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நான் பாக்குறேன். இங்க பாடுறா, நீ நல்லபடியா வளர்ந்து உருப்படியாகி நல்லபடியா போ, என்னையும் என் பொண்டாட்டியும் பார்க்க அவசியம் கிடையாது சொல்றீங்களா? அவன் நம்புறான், அப்படிதான் இருக்கிறான். இனிமேல் சொல்லுங்க, நானும் என் மனைவியும் பல்வேறு விதமான கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். என்னையும் என் மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தூண் போல் நின்று பாதுகாப்பாய் என்கின்ற நம்பிக்கை உண்மைக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வளருங்கள். ஒரு பாண்டேஜை கொடுங்க. குடும்பம் என்கின்ற அமைப்பு அற்புதமான அமைப்பு. அந்த அமைப்பை குழந்தைகளுக்கு சரியாக வடிவமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.